பத்திவேல் மோதிரமித்தன பிரகாசமதி வேதமும் சாஸ்திரமும் முன்னையே வரணும் ஐயா. என்ன பண்ற ஐயா? பத்திவேல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாதகம் தண்ட உலசம் ஐயா பச்சைய வெடுரிய மிச்சைய எதிர்த்த உனக்கு பாதச்சமணியும் மொத்து முக்குத்தி ரத்தின பதக்கம் உனக்கு மோகன மாநிலகம் முழுவதும் வெடுரியம் சமதட்ட உனக்கு தாயலகம் அம்மா சொத்தமா இருக்கின்ற காதில் கங்கமுன் பொன்கணம் அம்மா ஜகம் எல்ல நிலை பெற்ற முகம் எல்ல புலி பெற்று செய் காது கோப்பினகம் அத்திவிரந்தங்கினி சத்தினார் ரூபத்திலே அறியினான் சொல்லத்தினமோ அழகான பங்கினி மாதத்தில் அமாவாசை பூஜையிலேயே ஐயனாருக்கு காக்கும் தெய்வம் குலசாமி எங்கு ஐயனே கிழக்கமுகம் அமர்ந்து கிட்டி தாளம்பு கையிலேந்தி கருணாக வடிவம் கொண்டு கண்ணு ரெண்டு சிவசிவக்கு சைவ பூஜையில ஐயனாரே வெள்ள வெள்ள குதிரை ஏறி வீச்சரவ கையிலேந்தி அருவா பார்வையிலே கொடுவா மீசக்கார ஐயனாரே நடுல சுடலவன் சுடல திருவிழா மறந்துட்டு அடிக்கிறியா? ஏனேதும் இருந்தாலும் எங்க குல தெய்வமாக முன்னணியா அப்பா என்னோட குழந்தையோட பேரு அப்பா அடவிநாயகா என்னோட குலதெய்வோ அப்பா இனரப்போ தடையே பந்தடையே அந்த பாட்டை கல்பாட்டை அந்த பாப்பாத்தியம்மாரோ அப்பா தையலு கட்டி வரும் உடடைய அந்த இடத்தில இருக்கிறது 132 தேவை உனக்கு வரது குழந்தை சன்னதிக்குள்ளே அமர்ந்தினே சிரமலோக கால வந்த ஐயனானே ஆனாத பெண் பிறந்து வந்திருக்கும் இருவரும் ஒன்றாக கிழக்கமுகம் வந்தவர் ஐயனாரே தாளம்பூ நிறத்தானே தள்ளாடி நீ அழகு இல்ல ஆடிவர் ஐயனாரே குலங்காக்க வந்தவரே குலசாமி என்ற குலசாமி நீரானையா முப்பாட்ட தேவரெல்லாம் மூவரெல்லாம் கொண்டாடி நாம் அழைக்க வேண்டும் ஐயா சன்னதிக்கு போகும் முன்னே ஆடிவர சக்தி என்று ஐய பெருமான் என்று அந்த விட்டார தேசமெல்லாம் விலகண்ட கொய்யனாரி ஏழு கன்னிமாரி தெய்வமாக ஒன்று கூடி ஐயா முன்னேர்கள் செய்த பாவமோ பின்னர் செய்த பயமோ சம்மூனி சாமுனி ஜடாமணி வேதமணி குங்குமணி தமிழ்மணி மண்ணி எத்தனை மனிதர்கள் வந்தாலும் ஜடாமணி நீதான் என்று எல்லில் காட்டு மனிதர்கள் என்று ஆத்தானே முப்பாட்ட தெய்வன் என்று எந்த குல பாட்டனாரு ஆடிவர சக்தியாக ஓடிவர சக்தியாக கல்லாக நீ அமர்ந்து முன்னோடி தேவர்கள்லாம் ஆதிவர சிதறம் முன்னோரு தேவர்கள்லாம் வந்திருக்கிற சாமி இங்கே என்ன கண்ணமா ஆடிவர ரூபமே அவதார பூமி கொண்டு வடிவான வெடிவலகும் ஆடிவர கங்குனி மாதத்திலே அமாவாசை பூஜை கொண்டு முப்பாட்ட தெய்வனோ ராமுனி செம்மனி ஜராமணியும் காட்டுமணி எப்பனும் முன்னடையானும் பத்திரகாலியும் 32 3000 கோடி தெய்வங்களும் சிவர்களும் தேவர்களும் மூவர்களும் ஐயர்கள் செய்த பாவமெல்லாம் மன்னித்து காக்க வேண்டும் தெரியாமல் செய்த பாவமெல்லாம் தெரியாமல் போக வேண்டும் இதற்காக வந்தவனே நீதான் என்று குலசாமி ஐயனாரி இருந்தாலும் இருந்தாலும் இதாக விதப்பட
சத்திய ரூபத்திலே கூப்பிட்டு அழைக்கும் போது ஓடி ஓடி வருகிறே எங்க கூட சாமி எங்க முன்னாடியே அழகான கோபம் கொண்டு எல்லை காட்டு மணி எப்பணும் மாதத்திலே அமாவாசை பூஜையிலே திரகண்ட பதத்திலே அமைதிருப்பு எல்லை காட்டு மணி எப்பணும் கோபக்கார ரோசக்கார பொருளான என்று விச்சவகை என்று விளையாட வந்த அக்னி பத்தினி அதெல்லாம் கொண்டாடு வெள்ளம் விச்சவகை என்று காவலை செல்வ கட்டி தெரியுமா
என்னோட பேரோ சொல்லுங்க சாமி. முன்னடையாம் முன்னடையாம். சந்தோஷம். நாங்கள் இருந்தது இந்த இடத்துல 9 அடிக்கு கீழே இருந்தோம். 9 அடி கீழே. 9 அடிக்கு கீழே இருந்தோம். இன்னைக்கு நான் மேலே வந்து 7 வருஷம் ஆகுது. சந்தோஷம். இந்த 7 வருஷத்துல 2 வருஷம் என் பாலகனுக்கு சரியான கஷ்டத்தை கொடுத்தோம். இது பாலகன் பணி பண்ற பாலகனுக்கு 2 வருஷம். 3வது வருஷம் என்னோட இடத்துல இருந்து கிழக்கு திசையில எள்ளுக்காட்டு முனீஸ்வரன் அவரை வழி 28 வருஷமா வழிபாடு பண்ணியிருந்தார் என்னோட குழந்தை. சரி சாமி. அந்த 8 வருஷத்துல அங்க இருந்து இன்னைக்கு என்னோட இடத்துக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல வந்ததுல இருந்து நாங்க இருந்தது 6 பேர். ஒன்று முனீஸ்வரன், ஒன்று பார்வதி, ஒன்று சிவம், ஒன்று சடா முனீஸ்வரன், ஒன்று 7 கன்னிமாரு, நாகாத்தம்மா சர்ப்பம். அந்த என்னோட உருவத்தில் எல்லா இதுவும் இருக்குது. என்னோட உருவத்தில் எல்லாமே இருக்குது. இந்த குழந்தை வந்ததுல இருந்து என் வந்த மக்களுக்கோ என் இடத்துக்கு வரவங்களுக்கோ நாங்கள் இருக்கும்போது 6 பேர் இருந்தோம். இப்போ நாங்கள் 11 பேர் இருக்கிறோம். இந்த 11 பேர்த்துல கோமாதா குளமாதா இது இப்போ 12ஆவதா வந்திருக்குது. இது 12ஆவதா வந்திருக்குது. இந்த வந்தத்துல இருந்து என்னோட குடும்பம், என் கோயில், என் எந்த மக்கள் கேட்டாலும் சரி, எந்த குறை வந்தாலும் சரி, இதை நாங்கள் தீர்த்து கொடுக்க வேண்டியது எங்கள் குழந்தை எனக்கு தொண்டு செய்யுது. நான் வர மக்களுக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். எந்த இதாக இருந்தாலும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். கோமாதாவை பற்றி வந்துப்பாய் காம் பருவம் தெரியுமா? சொன்னதான் சாமி தெரியும். காம் பருவம்னா என்னப்பா? சாமி தெரியாத எப்படி அடிக்கிற? உங்க மூலியமா வந்துருக்கான் அல்லவா? நீ சொல்ல அடி. ஈரேழு ஜென்மங்களும் 12 உலகங்களும் 7 ஜென்மம் எடுத்தான கோமாத குலங்காக்க வந்த சரசுரி பாண்டி மன்னர்களுக்கெல்லாம் பூமாதேவி கங்கதேவியாக அம்மா அன்பான தேசமெல்லாம் அனைத்துலக தெய்வமாக ஒன்று கூடி கோமாதனை உடையிலே நடையிலே நடையிலே வேதமும் சாஸ்திரமும் ஆய காலால கோலால காதால உடம்பால உண்டாத்தானே நீ இருக்கும் உலகத்திலே கோமாத அனைத்துலக சாமி என்று பட்டணத்தில் அழகான கோவில் கொண்டிருக்கும் மாதாவினை கொண்டு புற்றாக வடிவெடுத்து அந்த பாம்பாக வடிவெடுத்து பால் பசினை கொண்டு அம்மா நீ வரகெடுக்க வந்திருவார்ச்சின மகாராஜ தேவன் இந்திரலோக மேமெல்லாம் புத்திர விஸ்வநகர் நகர சகாதேவன் 2 பாண்டவர்கள் கோர கௌரவர்கள் எல்லாம் மகாராஜ பட்டினி உத்தனை பாஞ்சால் அவதாரமா என்றே ஜென்மமிழந்தானாம் அனைத்துலக தெய்வமாக ஒன்று கூடி வந்திருக்கும் மாதா காட்டுக்குள்ளே அழகாக குடிகொண்டு மாதாவினை பெண் பிறந்தார். காட்டுக்குள்ளே சிந்தலாக வடிவம் கொண்டு எந்தாயினையே வந்திருக்கும் நடமாடி வந்திருக்கும் நாட்டிய சங்கீதவாதார பூமியிலே வந்திருக்கும் மாதாவே
அண்ணே, எல்லாமே என் இடத்துல செய்கிறாங்க. சந்தோஷம். எனக்கும் அது மாதிரி கட்டி கொடுக்க சொல்லுவேன் குழந்தைய. சந்தோஷம். எனக்கு எப்படி கட்டணும் தெரியுமா? சொல்லுங்க சார். பசுவு கீழே கண்ணு சொட்டி கட்டி அதுக்குள்ள என்னை நெத்தி வச்சு கட்டணும். சரி. பால் குடிக்கணும், மேயணும், சுற்றி தண்ணி இருக்கணும். சரி சார். அந்த மாதிரி என் குழந்தைய அமுச்சு கொடுக்க சொல்லுவேன். சரி சார். என் நடுவுட்டு நேராக சிவனும் பார்வதியும் நடு இடத்துல உட்காருவாங்கப்பா. சரி சார். அதில் 18 சித்தர்கள் வருவாங்க. அதில் நேராக சரி சார். அந்த இடத்துல அப்போ அது ஒரே குழந்தை கட்டி கொடுக்கும் அந்த பசுவு. சந்தோஷம். தொட்டி கட்டி தொட்டிக்குள்ள தண்ணி இருக்கணும், அதுக்குள்ள என்னோட உருவம் இருக்கணும். அதுவும் செஞ்சு கொடுத்துட்டு தான் கும்பாபிஷேகம் நடத்தணும். சரி சார். என் மக்களுக்கு என்ன வேணும், என் குழந்தைங்களுக்கு என்ன வேணும், அங்கேருந்தே கேட்க சொல்லு. யாருன்னா வந்து கேளுங்க சார். கேளுங்க, அங்கே கேளுங்க. நம்ம இன்னைக்கு அமாவாசைக்கு அந்த பால் பூஜை பண்ண சொல்லிட்டு பாருங்க. ஏய், உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளு. எனக்கு வேலை வாய்ப்பு கல்யாணம் ரெண்டும் வேணுங்க. என்னடா உனக்கு இப்போ நடக்கணும் அதை மட்டும் கேளு. இப்போ எனக்கு நல்ல மனைவி அமையணும். எந்த இடத்துல இருக்கிற நீ இப்போ? இப்போ நம்ம கோயிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறேங்க. ஏய், இப்படி எந்த இடத்துல கண்ணு தெரியாத குரடன்டா, எந்த இடத்துல இருக்கிற? இல்லை முன்னாடி வராதுங்க. முன்னாடி இருக்கிறியா? முன்னாடி வந்துடுங்க. டேய், உள்ள வரக்கூடாது, முன்னாடி நிற்கிறியா? வேலு கட்ட நிற்கிறேங்க. வேலு கட்டு நின்று எனக்கு நீ விட்டு வேண்டியா ஒரே காரியம் விட்டோம். வேண்டிட்டு நடத்தி கொடுத்துட்றேன்ப்பா. சரியா 3 மாதம் சரி. ஒரே காரியம் மட்டும். சரிங்க சார். அடுத்தது 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 என்ன வேணும்? குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சாமி, அது கொஞ்சம் தீர்த்து வச்சுங்க. ஒரே காரியத்தை கேட்கணும். பா, சேத்துல ஒரு கால் மேலே ஒரு கால் வச்சுக்கிற, எந்த காலை எடுத்தால் எந்த கால் கீழே இறங்கும். இப்போ என்ன நடக்கணும்? குடும்பத்தில் ஒரு கஷ்டம் சாமி தீரும். உனக்கு என்ன நடக்கணும்னு கப்பூரத்தை பொறுத்து வேண்டியா? அப்பா, இது 3 காரியம் நடிச்சுக்கிற ஒன்று நானே 3 காரியம் நடிச்சது உண்மையா? ஒன்றுதான் சாமி நினைச்சேன். 3 காரியம் வரும்போது எத்தனை நடிச்சா? வரும்போது நினைச்சேன் சாமி, இங்கே வந்து ஒன்று தான் நினைச்சேன். இப்போ அந்த ஒரு காரியம் நடக்கணும். ஆமாம் சாமி. நடந்து முடிஞ்ச வரைக்கும் கேட்குறியப்பா, முடிஞ்ச அளவு காப்பாற்றுறேன்ப்பா. சரி சாமி.
தேர்மா என்ன வாக்கு இருக்கீங்களா சாமி? யாருப்பா கடங்காத நிற்கிறது? கடனுக்காக நிற்கிறதா இருப்பா? சாமி கடனுக்காக நிற்கிறது யாரு? சாமி நான் தான் சாமி. நீ இல்லப்பா, கடனுக்காக ஒரு குழந்தை வந்திருக்குதுப்பா. ஆமா நீங்க ஏதாவது என்னதான் கேட்டேன் தம்பி கேட்டேன். கேட்ட பணம் கிடைக்குமான்னு வந்திருக்குது. நீங்க ஏதாவது நம்பி இருக்கீங்களா? இல்லைங்க நான் தெற்கு திசை